லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்லா சூப்பரான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வெஜ் மசாலா ரைஸ். ரொம்ப டேஸ்ட்டான டிஷ் இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, அது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி, அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளின்ற கணக்குக்கு எடுத்திருக்கேன். தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அது டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், அப்புறம் கேரட், அப்புறம் பீன்ஸ், இது 3த்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலர்னதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி மட்டும் விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் இங்கே காய்கறிகள் கேப்சிகம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தால் கூட ஓகே தான். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சாதம் எதுவும் உடையாத மாதிரி நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான வெஜ் மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.